வணக்கம். அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முருகன் கோயில் கட்டிட்டு இருக்கோம்ல, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து 2 யூனிட் வந்து ஜல்லி வந்து இறங்கியிருக்கு. 3/4 ஜல்லி, அதுக்கப்புறம் வந்து 1.5 ஜல்லி ஆல்ரெடி இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சும்னு மூட்டைகள் வந்துட்டு ஒரு 6 மூட்டை மித்தம் இருக்கு. இதை வச்சுதான் இன்னைக்கு வேலை நடக்க போகுது. இன்னைக்கு என்ன வேலை நடக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு யூனிட் வந்துட்டு எம்சாண்ட் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்துச்சு எம்சாண்டு, அதோட இந்த எம்சாண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. அண்ணா வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னாலே இந்த எலுமிச்சமரத்தை காட்டேன். இந்த எலுமிச்சை மரம் கீழே வந்து வேர் சாஞ்சிடுச்சு, சரிங்களா? ஓகே, அதனால இதை நிமித்து இப்போ கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பேஞ்ச மலைக்கே இதோடைய வேரெல்லாம் இருந்துச்சு. மெயினாக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு ஷார்ட்ஸாக போடுவேன். இந்த எலுமிச்சம்பழம் வந்து சாதாரண விதை கொட்டி திஷ்டி கழிச்சிட்டு போட்ட எலுமிச்சம்பழம், அது சேதனமாக முளைச்சி. சரி, அதை ஏன் பிடுங்கிட்டு அது மாட்டுக்கு இருக்கணும்னு நினச்சேன். அதனால் அது வந்து அவ்வளோ வேர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை போல், மலையில் சாஞ்சிடுச்சு, லேசான மலையிலேயே சாஞ்சிடுச்சு. இப்போ இன்னைக்கு உள்ள வந்து நடக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க. கம்பி இவ்வளவுதான் இருக்கானா? இதான் கம்பியா? கம்பி கிடக்கு, கம்பி இருக்கு, கம்பி இருக்கான். நான் இதான் அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்கேயே கிடக்கா? சரி சரி. நீ வேற யாரும் இல்லைல்ல? வருவாங்க வருவாங்க. சரி பரவாயில்ல. இங்க பாத்துங்க, இது வந்து ஃபைல், அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம கடவுள் நோண்டி போட்டிருந்தோமா, அந்த இடத்துல வந்து அந்த செவரோட ஜாயின் பண்ணாலும் கீழே பெல்ட் நிக்காது. அது நிக்காதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு ஃபைல் போடுறோம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு நேராக இது ஒரு ஃபைல் வருது, அதே மாதிரி இதுக்கு நேராக ஆப்போசிட்லயும் ஒரு ஃபைல் போடுறோம். இதுக்கு நேராகவும் இந்த இடத்துல வர ஃபைல் மட்டும் கொஞ்சம் தள்ளி வரும். அதுல வர்றது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டுப்பா, அதுல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவுத்தோட ஜாயின் பண்ற மாதிரி இங்க வர்ற ஃபைல் மட்டும் கொஞ்சம் தள்ளி போட சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல போட சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் வந்து இட வசதி நமக்கு ரொம்ப கிடையாது, ஒரு சந்து மாதிரி தான் இருக்கு. இது விட்டாலும் அதுல எதுவுமே பயன்படுத்த முடியாது. சரி, அந்த இடத்துல இதுல போடும்போது இதுல முற்றத்தோட இதுல ஜாயின் பண்ணும்போது அந்த பீம்ல சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த அமைப்புக்கு வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கோசம் இந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட சொல்லியிருக்கேன். அந்த ஃபைலை வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் போட சொல்லியிருக்கேன். இந்த ஃபைலை மட்டும் இந்த இடத்துல போட சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தான் இடம் இருக்கு. லால பின்ன ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு வேணும். அதனால தான் இந்த இடத்துல ஒட்டி போட சொல்லாமல் கரெக்டாக இதில் வந்து நான் போட சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது வந்து இன்னொருத்தவங்க விட்ட இடம், நம்ம வந்து நாளைக்கு ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு இது பண்றோம், நம்ம சுகரா வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அந்த இடத்துல போய் நின்று வேலை பார்க்கறதுக்கு நமக்கு சங்கடமாயிடும். நம்ம இடம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாராளமா என்னைக்கு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து வேலையை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கோயில்ல மாற்றம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வெக்காளியம்மனுடைய சூளம் வந்து நான் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதை ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 18,000 பேருக்கிட்ட அந்த வீடியோ வந்து யூடியூப்ல மட்டுமே பார்த்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாமே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இந்த வெக்காளியம்மனுடைய சூளம் வந்து இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் வேலையே நடக்குது. கிட்டத்தட்ட 3.5 வருஷம், 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 3.5 வருஷம் ஆயிடுச்சு. 3.5 வருடமா இந்த கோயிலுடைய வேலை வந்து என்னால் செய்ய முடியாமல் ரொம்ப தடையாகவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த வேலைகள் வந்து நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இறை அருளால் மட்டும்தான். கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் என்னைக்குமே வந்து உண்மையான நம்பிக்கை இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வீணா போயிடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றபடி நான் வச்சிருந்த நம்பிக்கை தான். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய ஃபில்லருமா. நம்ம கோயில் ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ஃபைல் போட்டிருந்தது, இந்த 3 ஃபில்லருமே ஆரம்பத்தில் நம்ம வந்து ஃபைல் போட்டு வச்சுருந்தோம். அது எதுக்குன்னே தெரியாமல் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மண்டபத்தை காட்டுப்பா கொஞ்சம். அந்த மண்டபத்தோட சேர்த்து தான் இந்த ஃபைல் போட்டது. அந்த மண்டபத்தோட சேர்த்து இந்த ஃபைல் போட்டதுன்னா அந்த மண்டபம் ஒட்டுற மாதிரி அப்போவே வந்து ஒட்டுறதுக்கான ஏற்பாடு செஞ்சோம். அப்போ ஒரு பொருளாதார வசதி இல்லை, அதனால அதை மட்டும் ஒட்டிட்டு இதை நம்ம அப்படியே விட்டுருந்தோம். இப்போ அம்மாவோட அருளால இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த கோயிலுடைய அடித்தளம். இந்த அடித்தளத்துல இப்போ வந்து நான் உடச்சு விட்டுட்டு இந்த கம்பியோட இந்த கோயிலுடைய கம்பியும் நம்ம வந்து ஜாயின் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளை பின்ன வந்து உட்காரக்கூடாது, இழுக்கக்கூடாது, நம்ம லோடு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சமெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் போது தான் நம்மளுடைய கோயிலுடைய கட்டமைப்பு வந்து காலம் தாண்டியும் வந்து நிற்கும்.
ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு கோயில் நம்ம வந்து கட்டலை, நம்ம காலங்காலமாக நிலைச்சு நிற்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டுறோம். அப்படிங்கிறப்போ அதற்கான போதிய பாதுகாப்புகள் எல்லாமே கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 100 வருஷமாவது இந்த கோயிலில் வந்து யாருமே வந்து அதிகமாக பேஜூருக்கு பார்க்கலாமே தவிர்த்து அதை வந்து தரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை மாற்றிடக்கூடாது. அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அது. ஆனால் நான் கருவறை அமைக்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். 100 வருஷம் இல்லாமல் 500 1000 வருடம் ஆனாலும் கருவறையோ அல்லது மூலஸ்தானத்தையோ வந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கட்டட அமைப்பு வந்து பக்காவாக வந்து நான் செய்கிறேன். இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த மட்டும் எனக்கு பின்னாடி வரவங்க வசதி இருந்தால் கருங்கல்லையோ அல்லது அவங்கவுங்களால முடிஞ்சதை பார்த்துக்கலாம். ஆனால் கோயிலுடைய மூலஸ்தானம் கருவறை இருக்கிறது மட்டும் என்னால் முடிந்த அளவுக்கு கருங்கல் வேலைப்பாடு தான் அதை செய்ய போகிறேன். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த கோயில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பில் தான் இந்த கோயிலுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பக்தர்கள் ஆகியப்பட்ட உங்களால் மட்டும்தான் இது சாத்தியப்படுது. என்னால் நான் இந்த இவ்வளோ பெரிய இந்த கோயிலை வந்து நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தலாகியப்பட்ட உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய சப்போர்ட்டும் நிறையவே இருக்கு. ஆத்மார்த்தமான பக்தியோட உங்க வேண்டுதலை நினைச்சு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பொருள் விரயம்தான் கோயிலுக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மமும் இன்னும் மென்மேலும் இந்த முருகன் கோயிலை நல்லபடியாக உலக புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோவில் பக்தர்கள்ட்ட கொண்டாந்து நான் ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த கோயிலுடைய திருப்பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் மேலான ஆதரவை எனக்கு தாங்க. திருக்கோயிலுடைய சார்பா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இது வரைக்கும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும், இனி உதவி செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோயில் சார்பா நாகபராசக்தியம்மன் அறக்கட்டளை சார்பா மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய யூடியூப் வலைத்தளங்கள்லையும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களையும் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வலைத்தளங்கள்லையும் கண்டிப்பாக நாங்கள் வரும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அதை கவனித்து முழுமையாக பார்க்குறதில்ல. உங்களுடைய டைம் இது இல்லாத டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய வீடியோக்களை முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தெரியும். வாழ்க வளமுடன்.